மன்னார் தாழ்வுபாடு மீனவர்களின் வலைகளை இந்திய நாட்டு படகு மீனவர்கள் களவாடியமையை கண்டித்து இன்று மீனவர்கள் எவரும் தொழிலுக்கு செல்லவில்லை. சுமார் 800 மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தாழ்வுபாடு கிராமத்தில் வசித்து வருவதுடன் நாளாந்தம் இந்திய நாட்டு படகு மீனவர்களால் தாம் பாரிய இன்னல்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டுகின்றனர். 14ஆம் தேதி இரவு நாங்கள் எங்களால் விடப்பட்ட வலைகள் 15ஆம் தேதி காலையில் நாங்கள் போய் சென்று பார்த்த பொழுது இந்தியாவிலிருந்து வந்த வத்தைக்காரர்களால் களவாடப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றதை எங்கள் கண் முன்னால் நாங்கள் பார்த்துக்கிட்டு அவங்களோட வத்தைகளுக்கு இழந்த வத்தைகள்கிட்ட எங்களோட வலைகளை சிலதுகளை மீட்க போன இடத்துல அதுகளும் மீட்கலாம். அவங்க அதுக்குள்ள போயிட்டு 800 வலைகிட்ட எங்களுக்கு தொலைஞ்சு போயிருக்கு. 800 வலையின் பெருமதி கிட்டத்தட்ட 35 தொடக்கம் 40 லட்சம் ரூபாய்க்கு பெருமையாகும். தினமும் எமது மீனவர்கள் தொழிலுக்கு செல்லும் போது அந்த வலைகள் இந்தியா வத்தைகளால் அள்ளப்பட்டு தினமும் களவாடப்படுகின்றது. இதுபோன்று பல முறை நாங்கள் எங்களுடைய பெரிய அதிகாரிகள் மற்றும் எல்லோரும் சொல்லும் போது எங்களுக்கு இதுவரை எதுவித உதவியும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்தியாவில் வருகின்ற பெரிய இழுவை படகும் அவ்வளவு வலைகளையும் அள்ளிக்கொண்டு போகின்றார்கள். பல வலைகள் சேதமடைந்து 1-2 வலை தான் திரும்பி கிடைக்குது. தாழ்வுபாடு மீனவர்களின் இந்த பிரச்சினை தொடர்பில் கடற்தொழில் திணைக்களத்தின் மன்னார் மாவட்ட அலுவலகத்திடம் நாம் வினவினோம். 14 மீனவர்கள் இது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளதாகவும் மீனவர்களுக்கு வலைகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் ராமேஸ்வரம் நாட்டு படகு மீனவ சங்கத்துடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் கூறினர்.